வணக்கம். பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கப் போவதாக அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும், தமிழக முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தார். அவருக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாகவும், பாஜக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டதாகவும், அந்த 4 தொகுதிகளில் எந்த தொகுதிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், அந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்கள் என்ற தகவலும் தற்போது கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதில் ஏற்கனவே தேனி தொகுதியில் அஇஅதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஓபிஎஸ் அவர்களின் மகன் திரு ஓ.பி. ரவீந்திரநாத் மீண்டும் தேனி தொகுதியில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மதுரை தொகுதியில் முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் தொடர்ந்து ஓ. பன்னீர்செல்வம் அவர்களோடு தொடர்ந்து பயணித்து வருகிறார். மதுரை முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் இந்த முறை மதுரை தொகுதியில் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அணி சார்பாக போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சிவகங்கை தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் தற்போது ஓபிஎஸ் அணியின் மிக தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடிய திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ஓபிஎஸ் அணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் திரு வெல்லமண்டி நடராஜன் ஓபிஎஸ் அணியின் திருச்சி மாவட்ட கழக செயலாளராக இருந்தவரும், அஇஅதிமுகவின் மிக முக்கிய முகமாக இருந்தவரும் திரு வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் அந்த தொகுதியிலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 4 தொகுதிகளிலும் குறிப்பாக ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த 4 தொகுதிகளில் தனக்கு விருப்பமான தொகுதிகளாக பாஜக கூட்டணியில் பெற்றிருக்கிறார். மேலும் இந்த 4 தொகுதிகளின் தேர்தல் செலவுகளையும் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் கவனித்துக் கொள்வதன் மூலம் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. காரணம், தென் மாவட்டங்களில் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் செல்வாக்கு எப்போதும் அதிகம். எனவே கடந்த முறை தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக தோல்வி அடைந்த போதிலும் தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களின் சொந்த செல்வாக்கு காரணமாக அஇஅதிமுக அங்கு வெற்றி பெற்றது. அதேபோல இந்த 4 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஓபிஎஸ் அணி சார்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.